வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சின்ன சின்ன டிப்ஸோட மிக டேஸ்டியா ஸ்பைசியா செய்ய போறோம். பன்னீர்ல புரதச்சத்து அதிகமா இருக்கு. ஓட்ஸ் விளையாடுறவங்கலாம் இது அதிகமா எடுத்துக்குவாங்க. சர்க்கரை நோயாளிகள்லாம் வாரம் 2 முறை இதை எடுத்துக்கிட்டு வரலாம். சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ள இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை வாரம் 2 முறை கொடுக்கலாம். B12 இருக்கிறதுனால அது மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். பன்னீர் 100 கிராம், பட்டர் 2 பீஸ், இஞ்சி 1 துண்டு, முந்திரி 10, பூண்டு 10 உரிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் 1 நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு வடைச்சட்டியில் பன்னீரை போட்டுட்டு முந்திரி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கரையட்டும். கரைஞ்சிருச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் மீடியம் சைஸில் அடித்து வச்சுக்கணும். வெங்காயம் வதக்கிக்கலாம். இது கூட தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். ஏன் முந்திரி சேர்க்குறோம்னா அப்போ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவி திக்காக வரும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம முந்திரி சேர்த்துக்கிறோம். வதக்கிடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம். ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். பன்னீர் பட்டர் கிரேவி தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 1 பீஸ், முந்திரி 10, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறோம். வாங்க கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். வடை சட்டி வச்சுக்கோம். பட்டை, மிர்ச்சி இலை, முந்திரி பருப்பு எண்ணெயில கூட செய்ய
இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மிக்சியை போட்டோம்ல அதில் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கிரேவியா கொஞ்சம் திக்னஸாகவும் ஆயிடுச்சு. புதினா, பச்சை மிளகாய், பன்னீர் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கலாம். பன்னீரை அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். வேகட்டும். பாருங்க, பன்னீர் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கெட்டியா வந்துடுச்சு. இன்னைக்கு நாங்கள் சாதத்தில் தான் ரசம் சாப்பிடலான்னு கோசம் நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் சரியா இருக்கான்னு. சரியா இருக்கு. இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பன்னீர் மட்டன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம செஞ்சு வச்சிடறோம். நீங்களும் இதே அளவோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உடனே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உடனே மருந்து.